வணக்கம் சார். என் பேர் ஷீலாதேவி. என் கணவர் பேர் பாபா ஜெகன். அவர் மதிமுகலேருந்து பகுதி செயலாளராக இருக்கிறாரு. நாங்கள் வஉசி நகரில் 20 ஆண்டு காலமாக நாங்கள் இருக்கிறோம், இங்கே வசித்து வருகிறோம். இந்த ஒரு 1.5 வருஷமாக இங்கே ஒரு 3-4 குடும்பம் இந்த பாட்டில் சரக்கு எல்லாம் விற்கிறாங்க சார். அதை நாங்கள் தட்டி கேட்டால் அதை கேட்குறோம். நீங்கள் யார் கேட்கறதுக்கு? போலீஸ் அதிகாரிகள்லாம் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எங்களை தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க சார். எங்களை இழுத்து பிடிச்சி அடித்து, என் கணவரை அடித்து, மண்டையை உடைச்சி, எண்ணெய் அடித்து, முடியெல்லாம் பிடிச்சி, என் பசங்களை தகாத வார்த்தையில் பேசி, என் பசங்க சட்டையெல்லாம் கிழிச்சு எல்லாமே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சார். இந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க செஞ்ச தப்பை கேட்டால் அவங்களுக்கு தப்பாக தெரியுது சார். இந்த மாதிரி நடக்கக்கூடாது சார், என்றைக்குமே நடக்கக்கூடாது சார். நான் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரை தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் சார். இந்த மாதிரி எக்காரணம் கூட எதுவுமே நடக்கக்கூடாது சார். எங்களுக்கு ஒரு கேமரா ஒன்று இங்கே அதிகாரிங்க போட்டு தரணும். நாங்கள் 100க்கு கால் அடிக்கிறோம் சார். அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, அதிகாரிங்களே எங்ககிட்ட சொல்கிறாங்க பாரு, அவங்க தான் சொல்கிறாங்க, நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறாங்க சார். அதனால் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். எங்கள் இத்தனை குடும்பம் இருக்குது சார். இந்த இடத்துல ஒரு 60-70 குடும்பம் இருக்குது சார். எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க வச்சுக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைங்களை வச்சுக்கிறாங்க. எல்லாருக்குமே பாதிப்பாக இருக்குது சார். 1 பவானி சார், 2வது செல்லம் சார், 3வது இந்த குட்டிமா சார். இது கூட எல்லாம் இருக்கிறவங்க அந்த செல்லத்தோட பிள்ளைங்க சார். இந்த மரியான்றது சுண்டு, அந்த சுண்டு யசோதான்ற பொண்ணு சார், அந்த பொண்ணு பேரு. அதோட வீட்டுக்காரன் சார் சந்தோஷ். இவங்கெல்லாம் எல்லாம் ஒரு கூட்டு களவாணி மாரி அவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து நாங்க இப்படிதான் பண்ணுவோம். எங்க அன்சு ஒன்னொன்னு தகாத என்னென்ன தொழில நடக்குது சார், சொல்ல முடியல சார். என்னால அசிங்கமா இருக்குது சார். இதெல்லாம் எங்களால இருக்க முடியல சார். இதெல்லாம் நடக்கக்கூடாது சார். அதுக்கு தான் சார் இந்த ஸ்டெப் நாங்க எடுக்கிறோம் சார். நீங்க எங்களுக்கு நாங்க இருக்கிற மக்களுக்காக நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் சார்.